பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்கும். நம்மளோட அப்பாவே நம்ம அந்த இடத்துல வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் சில பேர் நம்ம அப்பாவெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சில பேர்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. படி ஒழுங்காக இரு, பிரச்சனைக்கு போகாது அப்படியே சொல்லுவாங்க. தவிர ஸ்போர்ட்ஸுக்கு போகாதான் சொல்லுவாங்க சில பேர். ஆனால் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ்னால பிரச்சனை வரும் போகாத சொல்லிட்டு அப்புறம் இவரே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு உதவி பண்ணுவார். ஹீரோனி அவங்க கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இப்போ எப்படி சொல்கிறது, அதர் லாங்குவேஜ் ஹீரோயின்ட்டுலாம் காட்டலை. அவங்களும் அந்த ஊர்லேருந்து வாழ்ந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அதனால் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவோட ஆகச்சிறந்த அரசியல் படம்னு சொல்லலாம். அரசியல் படங்கள் நிறைய வந்திருக்கு. ஆனால் இவ்வளோ தைரியமாக இது வரைக்கும் யாரும் அரசியல் பேசினதில்லை. அதே மாதிரி இவ்வளோ கமர்ஷியலாகவும் யாரும் எடுத்ததில்லை. அதுக்கு தமிழ் சினிமாவில் இந்த படத்தை ஒரு பாடமாக வைக்கலாம். எப்படி ஒரு அரசியல் படத்தை எப்படி கமர்ஷியலாக எடுக்கணும் அப்படின்றதுக்கு இந்த படம் நிறைய பேருக்கு லைஃப் கொடுக்கும். முக்கியமாக துருவுக்கும் நிவாஸ்கே பிரசன்னாவுக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே படத்தில் அவங்களோட கரியர் பெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லால், பசுபதி, அமீர், அப்புறம் ரஜிஷா, அனுபமா எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. துருவ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட உழைப்பு படத்தில் தெரியுது. கிட்டத்தட்ட அவரோட ஃபர்ஸ்ட் படம்னே சொல்லலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உழைப்பு போட்டிருக்காரு. பசுபதி சார் எப்படி நடிச்சிருக்காரு? செம்மையாக பண்ணியிருக்காரு. அவருமே செம்மையாக அந்த ஒரு அப்பான்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரி ஒரு நடிப்பு. அப்பா சென்டிமெண்ட் நிறையா இருக்குது. ஒருத்தன் ஒடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறவன் வந்து எப்படி அதெல்லாம் உடச்சிட்டு மேலே வர்றான் அப்படிங்கிறதான் படம். ஃபுல் படமும் அரசியல் படம் தான். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் இவ்வளவு அரசியல் எந்த படத்துலையும் பேசுனது கிடையாது. ஆமாம், அவருடைய அரசியல் பார்வையை கொடுத்துருக்காரு. அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு.